இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவையில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வெள்ளை ரவையில் ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் ரவை. அதுக்கு 200 கிராம் இதில் 1 கப் ரவைனா 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கணும். கொஞ்சம் ஏலக்காய் தூள், ஒரே ஒரு முட்டை, இது மட்டும்தான் தேவை. ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இது. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முட்டை 1 உடச்சி ஊற்றிக்கலாம். சர்க்கரை 1/2 கப்பு மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டீ கடைகள்லாம் ஒரு கேக் சாப்பிடுவோம் இல்லையா, வெட்டு கேக் மாதிரி, அந்த மாதிரி டேஸ்ட்லேயே இருக்கும். ஆனால் இது வெட்டு கேக் கிடையாது. அது போல் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இப்போ முட்டையும் சர்க்கரையும் கலந்தாச்சு. இதில் ரவையை சேர்த்துடலாம். ரவையை வறுக்கவெல்லாம் தேவையில்லை, அப்படியே கலந்துக்கலாம். கலந்தாச்சு. கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக உப்பு. ஏலக்காய் தூள் எந்த அளவுக்கு சேர்த்தமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் தூக்கி கிடைக்கும். அதனால் இல்லை உப்பு பிடிக்கல அப்படின்னா கூட சேர்க்கக்கூட தேவையில்லை. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்போ வந்து மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு கலந்தாச்சு. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரவை வந்து முழுசாக அப்படியே வெள்ளையாக இருக்கும். அதுக்காக தான் ஊற வைக்கிறது. ரவை ஊறுறதுக்காக தான் அந்த 10 நிமிஷம் டைம். அதுக்கு முன்னாடியே ரவை நல்லா ஊறி அப்படி இருந்ததுன்னா கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரவையை ஊற வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். இப்படி ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து இப்படி போட்டுக்கலாம். ஸ்பூனில் எடுத்து போடுங்க, இல்லைன்னா கையில் கூட நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். ஏன்னா சீக்கிரமாக இது கருகிற மாதிரி ஆயிரும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். அடுப்பை வந்து சிம்மில் வைங்க. அப்போ தான் கலர் வந்து சீக்கிரம் மாறாது. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகி போயிடும். அவ்வளோதான், நல்லா வெந்துடுச்சு. ஏன்னா அந்த எண்ணெய் கொதிக்கிறதுலாம் வத்திருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. கலரும் பார்த்திங்கன்னா நல்லா மாறி வந்திருக்கு. எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்தாச்சு. இதே போல் மற்றதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். வெள்ளை ரவையில் சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். 10 நிமிஷம் தான் ஆச்சு. அதுவும் அந்த ரவை ஊறுற டயத்துக்காக மட்டும்தான். அந்த 10 நிமிஷம் கூட இல்லைன்னா அதுவும் கூட இல்லை. ரொம்ப சிம்பிள். 2 நிமிஷம் கூட ஆகாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் மொறுமொறுன்னு இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பாக அந்த ஏலக்காய் தூளோட மணத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் ஸ்நாக்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.